மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜரை தகுதி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகரிடம் அமமுக பொருளாளர் கரிகாலன் மனு கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தி: மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜரை தகுதி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகரிடம் அமமுக பொருளாளர் கரிகாலன் மனு கொடுத்திருக்கிறார். அமமுக சார்பில் வெற்றி பெற்ற மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் தமிழக வெற்றி கழகத்திற்கு சட்டப்பேரவையில் ஆதரவு அளித்து வாக்களித்ததால் அவரை தகுதி நீக்கம் செய்ய கோரி அமமுகவின் பொருளாளர் கரிகாலன் மனு கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்பழகன் இணைகிறார். அன்பழகன், காமராஜரை தகுதி நீக்கம் செய்ய கோரி பொருளாளர் கரிகாலன் மனு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு காலதாமதத்திற்கு பிறகு மனு கொடுத்ததற்கான பின்னணி என்ன? பத்மநாபன், இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து தொடர்ந்து பல்வேறு கட்சியினர், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், எல்லா கட்சியிலும் ஆதரவு சூழல முதலில் ஆதரவு தெரிவித்ததாக பரபரப்பாக பேசப்பட்டது அமமுக தான். ஆனால் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் கடத்தி விட்டதாக கூட புகார் தெரிவித்த சூழல்ல பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதனுடைய அமமுக தலைவர் வெளியிட்டிருந்த இந்த சூழல்ல தான் தொடர்ந்து ஒவ்வொரு அதிமுகவிலிருந்து பலர் விலகி ஆதரவு தெரிவித்த சூழல்ல அவர்கள் மீது தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கொறடா, அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய கொறடா அவர்கள் புகார் அளித்தாங்க. தற்பொழுது அமமுகவை சேர்ந்த மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜர் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி இப்பொழுதுதான் இவர்கள் மனு அளித்துள்ளார்கள். இருப்பது ஒரே ஒரு எம்எல்ஏ, அந்த ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற சூழல்ல அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய பொருளாளர் கரிகாலன் மனிதர்கள் தொடர்ந்து தற்போது சபாநாயகர் இருந்து கொண்டுள்ள இன்னும் செய்தியாளர் சந்திக்கும் பொழுதுதான் முழு விவரமும் தெரிய வரும். எதற்கு இந்த காலதாமதம்? முதலில் வெளியேறிய ஆதரவு தெரிவித்த அவர் தான். அந்த சூழல்ல அப்பொழுதே தகுதி நீக்கத்திற்கான கடிதத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஏன் காலதாமதம் என்பது அவர்களிடம் கேள்வி எழுப்ப வேண்டும். அதற்கு அந்த செய்தியாளர் சந்திப்பின் போதுதான் முழு விவரம் வெளிவரும். ஏனென்றால் தொடர்ந்து நேற்று அதிமுக விலகி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அதிமுக சார்பில் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளார். அது தகுந்த போல சபாநாயகரும் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல்ல தான் தற்போது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற எண்ணத்தில் அமமுகவினர் ஒரு சபாநாயகரிடம் இந்த தகுதி நீக்கம் செய்யக்கூடிய மனுவை அளித்திருக்காங்க என்று எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.